இன்றைக்கு 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள் பற்றியோ, போராடிக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் பற்றியோ, மாற்றுத்திறனாளிகள் பற்றியோ சொல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்ற அடிப்படையிலே தேர்தல் வாக்குறுதி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முதியோருக்கு பஸ் பயணத்திற்கான ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்னை மாநகரத்தில் மட்டும் 10 சீட்டு கொடுக்கிறார்கள். 5 நாள் டோக்கன் தருவார்கள். அது மிகப்பெரிய வேலையாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கணக்கு காட்டுகிறார்கள். அதுவும் கடைசி நாளில் இவைகளையெல்லாம் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டமே தேர்தல் வாக்குறுதி அதை அவங்க அறிவிக்கல. அதாவது அரசு ஊழியர்களுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பென்ஷனை தருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் கொடுத்தார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றிவிட்டதாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, 110 விதியில் நிறைவேற்றிய பல்வேறு தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இவைகளையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றிவிட்டதாக இன்றைக்கு 110 விதியின் மூலமாக சொல்லுகிறார்கள். நிறைவேற்றப்படவில்லை. குப்புசாமியினுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக் கொள்கிறோம்.